அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்ததும் பள்ளிகள் திறப்பதில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் மார்ச் 3 முதல் 25ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு தேர்வுகளும், மார்ச் 5 முதல் 27ஆம் வரை 11ஆம் வகுப்பு தேர்வுகளும், மார்ச் 28 முதல் ஏப்ரல் 15 வரை 10ஆம் வகுப்பு தேர்வுகளும் நடைபெற்றன. அந்த மாணவர்களுக்கு மார்ச் 26ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது. 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி கோடை விடுமுறை விடப்பட்டது. அதே போல 4, 5ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதியும், 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 25ஆம் தேதியும் கோடை விடுமுறை விடப்பட்டது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. கத்திரி வெயிலும் தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இந்த வெயிலின் தாக்கம் ஜூன் மாதம் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளிகள் திறக்கும் தேதி தள்ளி போகுமா என பெற்றோர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறும்போது, வெயிலின் தாக்கத்தை பொறுத்து பள்ளிகள் திறப்பு தேதி அறிவிக்கப்படும் என்றார். மேலும் வெப்பத்தை பொறுத்து அந்த நேரத்தில் முதலமைச்சர் ஆலோசனைப்படி பள்ளிகள் திறப்பு தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 8ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தெரிவித்துள்ளோம். அப்போதைய வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கிறதோ அதன்படி முதல்வர் அலுவலகம் என்ன சொல்கிறதோ அதன்படி பள்ளிகள் திறக்கப்படும் என்றார். தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையின் போது அதிக கட்டணம் வசூலிக்க கூடாது. அதற்கான கட்டண நிர்ணய ஆணையமே வைத்துள்ளோம். முன்னாள் நிதியரசர் தலைமையிலான கட்டண நிர்ணயத்தை மீறி அதிக அளவில் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். எனவே ஜூன் மாதமும் வெயிலின் தாக்கம் அதிகரித்தால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படலாம் என கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.